பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ பி தொகுதி தனிமங்களோட பண்புகள் ஃபர்ஸ்ட் என்னன்னு ஒன்று பார்த்துக்கலாம். மந்த இணை விளைவு அப்படின்னு சொல்றாங்க. இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. அது என்ன இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னா, இந்த NS அதாவது அதோட NSS ஆர்பிட்டாலில் இருக்கிற வெளிக்கூட்டு S ஆர்பிட்டாலில் இருக்கிற இந்த S எலக்ட்ரான்கள் வந்து வினையில ஈடுபடுறதே கிடையாது அப்படிங்கிறாங்க. எந்த எலக்ட்ரான்கள் மட்டும்தான் வினையில ஈடுபடுதான்? இதுல இந்த 6 எலக்ட்ரான்கள்ல ஏதோ ஒண்ணுதான் வந்துட்டு வினையில ஈடுபடுது. ஓகேங்களா? இந்த NS2ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த 2 எலக்ட்ரான்களும் வினையில் ஈடுபடாததுனால அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மந்த இணை விளைவு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? கேட்பாங்க மந்த இணை விளைவு எந்த தொகுதி தனிமத்துக்கு இருக்கு அப்படின்னா இந்த பி தொகுதி தனிமத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் பிணைப்பு தரம் அப்படின்னா என்னன்னா பாண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட் ஆர்டர்னா என்னது? நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். ஓகேங்களா? பிணைப்பு தரம் அப்படிங்கிறது அந்த மூலக்கூறுல இருக்கிற அதாவது நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் மீன்ஸ் 1 2 இப்படி கிடையாது. இது 1 இது 2 இப்படி இல்லை. இந்த ஆக்சிஜனுக்கும் நைட்ரஜனோட பிணைப்பு தரம் வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 ஆக்சிஜனோட பிணைப்பு தரம் என்னது? 2 பாண்ட் இருக்கும். நைட்ரஜனோட பிணைப்பு தரம் 3 பாண்டால பிணைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? நைட்ரஜனோட பிணைப்பு தரம் 3, ஆக்சிஜனோட பிணைப்பு தரம் 2. ஓகேங்களா? பிணைப்பு தரம்னா என்னது? பாண்ட் ஆர்டர், நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் தான். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் போரானை பத்தி பார்க்கலாம். போரானோட பயன்கள் பத்தி பார்க்கலாம். போரான் வந்து இது வந்து போரானோட ஒரு ஐசோடோப். நார்மலான போரான் வந்து 11 இருக்கும். ஓகேங்களா? அணு நிறை. இப்ப இதுல பாருங்க 10 இருக்கு. அப்ப இது ஒரு ஐசோடோப்பு. ஓகேங்களா? இந்த ஐசோடோப்பு அணு உலைகளில் மட்டுப்படுத்தியா பயன்படுது. மட்டுப்படுத்தினா என்னன்னு பார்த்தோம். மாடரேட்டர் அப்படின்னு பார்த்தோமா? மாடரேட்டர்னா நியூட்ரான்களின் வேகத்தை, அணுக்கரு உலையில நியூட்ரான்களின் வேகத்தை குறைக்க பயன்படும் ஒரு பொருள் தான் என்னது? இந்த B10 ஐசோடோப். போரான் 10 ஐசோடோப் வந்து அணுக்கரு உலையில் மட்டுப்படுத்தியா பயன்படுது. அப்புறம் பாருங்க, ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பான். ராக்கெட் ஃபியூல் இருக்குல்ல, அதை வந்து இனிஷியேட் பண்ணுதான். ராக்கெட் ஃபியூல் இனிஷியேட்டரா பயன்படுது. அதை வந்து பத்த வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? எது? போரான். ஓகேங்களா? சரி, போராக்ஸ் அப்படின்னு போரான்ல இருந்து ஒரு இது தயாரிக்கிறாங்க. அது என்னென்னலாம் பயன்படுதுன்னா உணவு பதப்படுத்தியா பயன்படுது. என்னவா பயன்படுதா? ப்ரிசர்வேட்டிவ், ஃபுட் ப்ரிசர்வேட்டிவா பயன்படுது. உலோகவியல் இலக்கி. உலோகவியல்னா என்னது? மெட்டலர்ஜி இருக்குல்ல, ஸ்டடி ஆஃப் மெட்டல் இஸ் கால்டு மெட்டலர்ஜி. ஓகேங்களா? உலோகவியலில் இலக்கியா பயன்படுதான். நிறமுள்ள அயனிகளை கண்டறியவும் பயன்படுகிறது. நிறமுள்ள உலோக அயனியை கண்டறிய. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கலர்டு மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறமுள்ள உலோக அயனியை கண்டறிய பயன்படுவது எதுன்னா போராக்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இது பாருங்க, BNCT அப்படின்னா என்ன அப்படின்னா போரான் நியூட்ரான் கேப்சர் தெராபி அப்படிங்கிறாங்க. போரான் நியூட்ரான் கேப்சர் தெராபி. நியூட்ரான் கேப்சர் தெராபி அப்படின்னா என்னன்னா இது வந்து எங்க பயன்படுது? இந்த ஐசோடோப் தான். இது எங்க பயன்படுது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரைன் டியூமர்ஸ் அப்படிங்கிறாங்க. மூளை கட்டிகள் அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு இந்த ஐசோடோப் பயன்படுத்தி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மூளையில வந்து ஏதாவது கட்டிகள் ஏற்பட்டா அதை ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நைட்ரஜன். நைட்ரஜன் எங்க இருக்கு அதிகமா? அட்மாஸ்பியர்ல இருக்கா? நம்ம அட்மாஸ்பியர்ல 78% என்னதான் இருக்கு? நைட்ரஜன் தானே இருக்கு. 78% நைட்ரஜன் தான் இருக்கு அட்மாஸ்பியர்ல. மீதி 21% என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கா? 1% தான் மற்ற வாயுக்கள் இருக்குதா? ஸோ 78% இருக்கிறதுனால நைட்ரஜன் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நைட்ரஜனோட ஃபியூ பயன்கள் பத்தி பார்க்கலாம். அம்மோனியா உரம் NPKன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? NPK. அதுல அந்த நைட்ரஜன் உரம் அதான் அம்மோனியா உரம். அம்மோனியா உரம் தயாரிக்க பயன்படுகிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது என்னது? நைட்ரிக் அமிலமா? நைட்ரிக் அமிலம் தயாரிக்கவும் பயன்படுது. நைட்ரிக் அமிலத்தோட இன்னொரு பேர் என்னது? அக்வா டார்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்வா டார்டஸ் என அழைக்கப்படுவது எதுன்னா நைட்ரிக் அமிலம்.
அது தயாரிக்கவும் நைட்ரஜன் பயன்படுது. அதுக்கப்புறம் அதிர் குளிர்நிலை அறுவை சிகிச்சைகளில் வெப்பத்தை குறைக்க பயன்படுகிறது. நைட்ரஜனாவே அது ஜில்லுன்னு இருக்கும். ஓகேங்களா? சோ அதிர் குளிர் நிலை அறுவை சிகிச்சைகளில் இப்ப சில அறுவை சிகிச்சைகள்லாம் என்ன சொல்லணும், ரொம்ப கூலான டெம்பரேச்சர்ல தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கதான் வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஆகாது. சிலதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அங்க டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கெல்லாம் நைட்ரஜனை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? லிக்விட் நைட்ரஜன் உயிரியல் பதப்படுத்தி அப்படின்னு சொல்றாங்க. உயிரியல் பதப்படுத்தினா என்னது? பயோஸ்பெசிமன் இருக்குல்ல, அது ப்ரிசர்வ் பண்றது தான். லிக்விட் நைட்ரஜன் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரையோஜெனிக் டெக்னாலஜிஸ் அது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, இப்போ நம்ம பாடி அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற டெக்னாலஜி தான் கிரையோஜெனிக். ஓகேங்களா? திரும்பவும் கூட உங்களை உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்புற ஒரு டெக்னாலஜி. அங்கெல்லாம் லிக்விட் நைட்ரஜன் தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஓகேங்களா? அம்மோனியம் நைட்ரேட். அம்மோனியம் நைட்ரேட் இந்த பல்லு எல்லாம் இருக்குல்ல, பல்லு அறுவை சிகிச்சையில எல்லாம் போடுவாங்கல்ல, லோக்கல் அனஸ்தீசியாவா, அதாவது தற்காலிக உணர்வு நீக்கியா பயன்படுது. ஓகேங்களா? பல்லு அறுவை சிகிச்சைகளிலும் இல்லை வேற ஏதாவது அறுவை சிகிச்சைகளிலும் கூட அம்மோனியம் நைட்ரேட் என்னவா பயன்படுது? உணர்வு நீக்கியா பயன்படுது. தற்காலிக உணர்வு நீக்கி, பர்மனண்டா நீக்கிரும் நினைச்சிடாதீங்க. தற்காலிக உணர்வு நீக்கி. ஓகேங்களா? இது என்னது? N2O நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு என்னவா பயன்படுது? லாஃபிங் கேஸ், சிரிப்பு வாயு என அழைக்கப்படுவது எதுனா நைட்ரஸ் ஆக்சைடு. சிரிப்பு வாயு, லாஃபிங் கேஸ் என அழைக்கப்படுவது நைட்ரஸ் ஆக்சைடு. சில்வர் நைட்ரேட் AgNO3. சில்வர் நைட்ரேட் எங்க பயன்படுது அப்படின்னா போட்டோகிராஃபிக்ல பயன்படுது. போட்டோகிராஃபில புகைப்பட தொழிலில் பயன்படும் உப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட். நைட்ரஜன் இருக்கிறதுனால நைட்ரஜனோட பயன்கள்ல பாக்குறோம். ஓகேங்களா? சில்வர் நைட்ரேட் புகைப்பட தொழிலில் பயன்படும் ஒரு உப்பு. ஓகேங்களா? தொகுதி தனிமங்களோட பயன்களையும் அப்படியே பார்க்க போறோம். ஓகேங்களா? பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, அது ஐசோடோப் 3 இருக்கு. அதாவது நிறைய இருக்கு. 3 வந்து மெயினா பேசப்படுது. வென் பாஸ்பரஸ் இது ரொம்ப ஹைலி டாக்ஸிக். டாக்ஸிக்னா என்னது? நச்சுத்தன்மையுடையது வென் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது வந்துட்டு வென் பாஸ்பரஸோட யூசஸ்லாம் ரொம்ப கம்மி தான். சிவப்பு பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த வென் பாஸ்பரஸ் வந்து இருட்டுல பாத்தீங்கன்னா மின்னுமா, ஒளிருமா, நின்று ஒளிர்தல் அப்படிங்கிறாங்க. அதாவது பாஸ்பரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு அதாவது நின்று ஒளிர்தலை வெளிப்படுத்தும் ஐசோடோப் எதுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வென் பாஸ்பரஸ். ஓகேங்களா? நின்று ஒளிர்தல் அப்படிங்கிறாங்க. இருள்ல ஆக்சிடைஸ் ஆகி நின்று ஒளிர்தல். ஓகேங்களா? ரெட் பாஸ்பரஸ். ரெட் பாஸ்பரஸ் எங்க பயன்படுதுன்னு தெரியுமா? தீப்பெட்டி இருக்கு இல்லையா, தீப்பெட்டியின் பக்கவாட்டுல நம்ம இதான் மேட்ச் பாக்ஸ் அந்த தீக்குச்சி உரைப்போம்ல, அது வந்து ரெட் பாஸ்பரஸ் தான். தீப்பெட்டியின் பக்கவாட்டில், தீப்பெட்டியின் பக்கவாட்டில் வந்து என்ன இருக்கும்? ரெட் பாஸ்பரஸ் இருக்கும். அப்ப அந்த தலைப்பாகையில் என்ன இருக்கும்? அது எவ்வளவு நாள் ரெட் பாஸ்பரஸ் நிறைய பேர் நம்பிட்டு இருப்போம். பட் அந்த தீக்குச்சியின் தலைப்பாகையில் இருக்கிறதுக்கு பேரு, தீக்குச்சியின் தலைப்பாகையில பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடும் தான் இருக்கும். ஓகேங்களா? பொட்டாசியம் குளோரேட் அண்ட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு இதுதான் வந்து தீக்குச்சியின் தலைப்பாகையிலன்னு கேட்டா ரெட் பாஸ்பரஸ் எழுதிடக்கூடாது. தீக்குச்சியின் பக்கவாட்டில் இருப்பதுனா தான் ரெட் பாஸ்பரஸ். தீக்குச்சியின் தலைப்பாகையில் இருப்பது பொட்டாசியம் குளோரேட் அண்ட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இதுல சிவப்பு பாஸ்பரஸ் இது வந்து ரொம்ப டாக்ஸிக்லாம் கிடையாது. ஓகேங்களா? மஞ்சள் பாஸ்பரஸ் இருக்குல்ல, இது எலி மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. எலி மருந்த ஓபன் பண்ணி வச்சு பார்த்துருக்கீங்களா? புகையா போகும். இது காற்று சம்டைம்ஸ் தீ பத்திரும். இது காற்றில் எரியும் தன்மை கொண்டது. வெரி டாக்ஸிக், ஹைலி டாக்ஸிக் இது. அதனால இதை எலி மருந்தா இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுதான் பாஸ்பரஸோட 3 ஐசோடோப்புகள், புறவேற்றுமை வடிவங்கள். ஓகேங்களா? புறவேற்றுமை வடிவம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான, பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன சொல்றது, வேற வேற வடிவங்கள் இருந்தாலும் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒண்ணுதான். புரியுதுங்களா? அதுதான் ஐசோடோப்பு. அணுக்கட்டு எண் அப்படின்னா என்ன அப்படின்னா,
பாஸ்பரஸோட அணுக்கட்டு எண் என்ன அப்படின்னு நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பாஸ்பரஸோட அணுக்கட்டு எண் 4. அது என்னது அணுக்கட்டு எண் அப்படின்னா, அணுக்கட்டு எண் அப்படிங்கிறது வந்து பாஸ்பரஸ் எத்தனை, இப்போ ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குன்னு சொன்னோம், 2 ஈரணுவா. அதே மாதிரி இது என்ன அணு அப்படின்னா 4 பாஸ்பரஸ் ஒன்னா தான் இருக்கும். அதே மாதிரி சல்ஃபர் பாத்தீங்கன்னா 8 சல்ஃபர் ஒன்னா தான் இருக்கும். சல்ஃபரோட அணுக்கட்டு எண் என்னன்னு கேட்பாங்க 8, பாஸ்பரஸோட அணுக்கட்டு எண் என்னன்னு கேட்பாங்க 4. அப்ப எல்லாத்துக்கும் படிக்கணும்னா இது 2க்கு மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க போதும். இது 2 தான் ரொம்ப 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 ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். சல்ஃபர் 8, பாஸ்பரஸ்னா 4, அவ்வளவுதான். ஓகேங்களா, இது பார்த்தாச்சு. பாஸ்பீன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஹைட்ரைட் ஆஃப் பாஸ்பரஸ் தான். ஓகேங்களா, பாஸ்பரஸ் கூட ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கும். இது ஒரு வாயு, நச்சுத்தன்மையுடைய வாயு. ஓகேங்களா, இப்போ இது எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இதை ஏன் பயன்படுத்த போறாங்க அப்படின்னா, கப்பல் எல்லாம் இருக்குல்ல, கப்பல்ல ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப கப்பல் நடுக்கடல்ல மாட்டிக்கிச்சு, வழி தெரியல, இப்ப நம்ம காப்பாத்த போகணும், நமக்கு தெரியணும்ல கப்பல் இந்த இடத்துல தான் எக்ஸாக்டா லொகேட் ஆயிருக்குன்னு. கடல்ல போய் டவர் கிடைக்குமா? சோ நம்ம என்ன பண்ணணும், அதை பார்த்த இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்க்கறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ்ல கால்சியம் கார்பைடும் கால்சியம் பாஸ்பைடும் நிரப்பி வச்சிருப்பாங்க. அதை அவங்க கடல்ல தூக்கி வீசிடுவாங்க. வீசின உடனே அதுல இருந்து பாஸ்பீன் அண்ட் அசிட்டிலீன் கேஸ் வெளியே வரும். ஓகேங்களா, அசிட்டிலீன் வந்து 10 எரியும், பாஸ்பீனையும் எரிய வைக்கும். உடனே பாஸ்பீனும் எரிஞ்சு என்ன பண்றோம்னா பயங்கர புகையோட எரியும். அப்ப நமக்கு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அங்கே ஏதோ புகை வருது, எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ரீச் பண்ற ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா, அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹோல்ம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சதுனால ஹோல்ம்ஸ் சிக்னல், ஹோல்ம்ஸ் முன்னறிவிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஹோல்ம்ஸ் முன்னறிவிப்பான். ஸ்மோக் ஸ்கிரீன் அப்படிங்கிறாங்க. அந்த புகை இருக்கு இல்லையா, அந்த புகை எரியுது இல்லையா, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்மோக் ஸ்கிரீன், புகைத்திரை அப்படிங்கிறாங்க. சோ கேட்பாங்க, புகைத்திரையில் பயன்படும் வாயு பாஸ்பீன் அண்ட் அசிட்டிலின், இல்லைன்னா அந்த கலவை என்னன்னு கேட்பாங்க, கால்சியம் கார்பைடு அண்ட் கால்சியம் பாஸ்பைடு. ஓகேங்களா, இதுக்கு பேர் ஸ்மோக் ஸ்கிரீன் அப்படிங்கிறாங்க. புகைத்திரை இல்லைன்னா கப்பல்களுக்கு வழிகாட்டும் ஜமிக்கியாக பயன்படும் வாயு அப்படின்னு கேட்பாங்க, பாஸ்பீன். ஓகேங்களா, சரி, அடுத்தது ஆக்சிஜன் பார்க்கலாம். தாது ஈனிகள், ஆக்சிஜன் தொகுதி இருக்கு இல்லையா, அதை தாது ஈனிகள் அப்படிங்கிறாங்க. சார்கோஜன்கள்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, தாது ஈனிகள்னா என்னது? ஈனிகள்னா ஃபர்ஸ்ட் என்னது? ஈனினா வழங்குபவை அப்படின்னு இருக்கும். தாதுக்களை வழங்குறதுனால அது தாது ஈனிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, சரி, ஆக்சிஜன் ஒரு உயிர் வாயுன்னு அது நமக்கு தெரியும்ல, ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம இருப்போமா? இல்ல. அப்ப ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு உயிர் வாயு, அட்மாஸ்பியர்ல 21% கலந்திருக்கிற ஒரு வாயு. ஓகேங்களா, ஆக்சி அசிட்டிலின் பற்ற வைப்பான்களில் பயன்படுகிறது. அந்த லைட்டர்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாமே இதுதான் ஆக்சி அசிட்டிலின் தான் பயன்படுது. ஓகேங்களா, லிக்விட் ஆக்சிஜன் ராக்கெட் எரிபொருளா பயன்படுது. திரவ ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அது ராக்கெட்ல எரிபொருளா பயன்படுத்துறாங்களாம். ஓகேங்களா, திரவ ஹைட்ரஜனையும் ராக்கெட்ல எரிபொருளா பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா, சல்ஃபர், சல்ஃபரோட தமிழ் நேம் கந்தகம் என அழைக்கப்படுகிறது. சல்பியூரிக் அமிலத்தை என்னன்னு சொல்லுவோம்? கந்தக அமிலம்னு சொல்றோமா, அதே மாதிரி சல்ஃபரை கந்தகம்னு சொல்லுவோம். சல்ஃபர் எத்தனை நம்பரா தான் இருக்கும், அணுக்கட்டு எண் என்ன எத்தனை பார்த்தோம்? 8. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா, சரி, இப்ப சல்ஃபர் வந்துட்டு எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, வல்கனைஸ் பண்ண பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரப்பர் இருக்குல்ல, அதை கெட்டிப்படுத்துறதுக்கு ரப்பர் பாலா தானே கொண்டு வருவாங்க, அந்த மரத்துல இருந்து பால் தானே எடுத்துட்டு வருவாங்க, ரப்பர் லாட்டக்ஸா தானே எடுத்துட்டு வருவாங்க, மில்க்கு. அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா கெட்டிப்படுத்துறதுக்கு சல்ஃபர் போடுவாங்க. ஓகேங்களா, ரப்பரை கெட்டிப்படுத்த, ரப்பரை கெட்டிப்படுத்த. அப்புறம் கன் பவுடர்ஸா பயன்படுது அப்படிம்பாங்க. அதாவது துப்பாக்கி தூள் தயாரிக்க, அந்த துப்பாக்கியில குண்டெல்லாம் இருக்கும்ல, அதுக்கு பதிலாக தூள் மாதிரியும் போட்டு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கும் இது பயன்படுது. கன் பவுடர் தயாரிக்கவும் கந்தகம் பயன்படுகிறது. அடுத்த தொகுதி ஹாலஜன் தொகுதி. ஹாலஜன்களை உப்பு ஈனிகள் அப்படிங்கிறாங்க. ஈனிகள்னா என்னன்னு சொன்னா வழங்குபவை, உப்பு வழங்குறதுனால உப்பு ஈனிகள். சால்ட் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சால்ட் ப்ரொடியூசர்ஸ், சால்ட்டை வந்து கொடுக்குது. ஓகேங்களா, எதோட சேர்ந்து? உலோகத்தோட சேர்ந்து சால்ட்டை கொடுக்குது. ஓகேங்களா, உலோக உப்புகள்.
சரி, குளோரின் பார்க்கலாம். குளோரின் எங்கெல்லாம் பயன்படுது? குளோரின் பவுடர் போட்டாங்கப்பா தண்ணியில அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்ல? குளோரினை வந்து எங்க போடுவாங்கன்னா நீரை தூய்மையாக்க வாட்டர் ரிஃபைனிங்ல பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? வாட்டர் ரிஃபைனிங் தண்ணியை வந்து தூய்மைப்படுத்த பயன்படுது. வாட்டர் ரிஃபைனிங்ல பயன்படுது. அதுக்கப்புறம் எங்க பயன்படுது? ப்ளீச்சிங் பவுடரா பயன்படுதா? துணிகளை வெளுக்க பயன்படுதா? காகிதங்கள் துணிகளை வெளுக்க பயன்படுது. ப்ளீச்சிங் ஏஜெண்டா வந்து பயன்படுது. சரி, ஃப்ளூரின் எங்க பயன்படுதுன்னா பட்பசையில பயன்படுது. பேஸ்ட் இருக்குல்ல, நம்ம பேஸ்ட் காரத்தன்மையுடையது அது. ஓகேங்களா? அமிலமா காரமானு கேட்பாங்க. அது காரத்தன்மையுடையது. அதுல என்ன பயன்படுது அப்படின்னா ஃப்ளூரின். எந்த வேதிப்பொருள் பயன்படுதுன்னு கேட்பாங்க, இல்லைன்னா தனிமம் கேட்பாங்க. ஃப்ளூரின். HCl பாருங்க. HCl ஒரு அமிலமா, இது எலும்புல இருந்து எடுக்கிற ஒரு பசை இருக்குல்ல, அந்த பசை எடுக்கிறதுக்கு இது பயன்படுதான். எலும்புல இருந்து தயாரிக்கும் பசை தயாரிக்க இது பயன்படுது. பசை எங்க இருந்து எடுக்கிறாங்களா? எலும்புல இருந்து எடுக்கிறாங்களா? ஓகேங்களா? இப்போ அமிலத்தோட வலிமை கேட்பாங்க. இப்போ அமிலமோட வலிமை எப்படி இருக்குது எப்படின்னு பாருங்க. ஹாலஜன் அமிலங்கள், அதாவது அந்த ஹாலஜன்லாம் இருக்குல்ல, அந்த தொகுதி அமிலங்களோட வலிமை பாருங்க. HF, HCl, HBr, H ஹைட்ரஜன் அயோடைடு. இப்போ இதுதான் வலிமை. இப்ப இப்படி கொடுத்துட்டு எந்த அமிலம் வலிமையானது அப்படின்னு கேட்டாங்கன்னா, எந்த அமிலமா? ஹைட்ரஜன் அயோடைடு தான் வந்து வலிமையானது அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் குரோமைடு, ஹைட்ரஜன் அயோடைடு. இதுல எது ஸ்ட்ராங் ஆசிட்? which is strong acid அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் அயோடைடு. எதை வச்சு அமிலத்தோட வலிமை தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, அது எவ்வளவு ஈஸியா ஹைட்ரஜனை வழங்குது அதை வச்சுதான் வந்து அதோட வலிமை தீர்மானிக்கப்படுது. இப்ப HI இருந்து ஹைட்ரஜனை அதுதான் வந்து ஈஸியா வழங்கிருமா. அதனால அமில வலிமை வந்து இதை பொறுத்துதான் டிசைட் ஆகுது. ஓகேங்களா? மந்தவாயுக்களோட பயன்கள் பார்க்குறோம். மந்தவாயுக்கள் அப்படிங்கிறது வந்து மந்தமா இருக்கும், வேற எதுவுமே ரியாக்ட் ஆகாது. அப்படிங்கிறதுனால அதுக்கு நிறமும் கிடையாது, மனமும் கிடையாது, சுவையும் கிடையாது. ஓகேங்களா? மந்தவாயுக்களுக்கு எதுவுமே கிடையாது, நிறம் மனம் சுவை எதுவுமே இல்லை. அது பாட்டுக்கு அமைதியா ஒரு கேஸ். பட் அது இருக்கா இல்லையா அது ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ மந்தவாயுக்களுக்கான நிறைய பயன்கள் இருக்கு. ஓகேங்களா? அந்த பயன்கள் பார்ப்போம். ஹீலியம். ஹீலியம் நீங்க வந்து சிம்பிளா எழுதாம நீங்க எப்படி எழுதணும்? ஹீலியம் இப்படி எழுதிக்கோங்க. ஹீலியம், ஹீலியங்கள் வந்து உலோகங்களை வெட்ட பயன்படுது. உலோகங்களை கட் பண்றதுக்கு வந்து ஹீலியம் வாயு வந்து பயன்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி கிரையோஜெனிக் நுட்பங்கள். கிரையோஜெனிக்னா என்னன்னு பார்த்தோம், அந்த உடலை பதப்படுத்தி வைக்கிறாங்கன்னு சொன்னோம்ல, அதி குளிர்னு அர்த்தமா. கிரையோஜெனிக் டெக்னாலஜி அப்படின்னா அதிர்குளிர் இயந்திரங்கள் அப்படின்னு அர்த்தமா. அதி கூலான ஒரு டெம்பரேச்சர்ல வைக்கிறது தான் வந்து கிரையோஜெனிக். ஓகேங்களா? பலூன்கள் இருக்குல்ல, பலூன்கள் அந்த பறக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த பலூன்கள் எல்லாம் என்ன இது பண்றாங்க அப்படின்னா, அந்த பாராசூட் அதுல எல்லாமே உள்ள என்ன கேஸ் இருக்கும் அப்படின்னா இதுதான் ஹீலியம் கேஸ். ஏன் ஹீலியம் கேஸ்? அது வந்து ஹீலியம் கேஸ் வந்து காற்றை விட மிகவும் லேசான வாயு. ஓகேங்களா? அதனாலதான் அது வந்து, அப்ப காற்றை விட ஒன்று லேசா இருக்குன்னா அது என்ன பண்ணும்? காத்துல மிதக்க தானே செய்யும். அதனாலதான் இந்த பலூன், ஆகாய விமான டயர்கள் இதுல எல்லாமே என்ன பண்றாங்க? ஹீலியம் கேஸை நிரப்பியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் ஹீலியம் ஆக்சிஜன் கலவை. ஹீலியம் ஆக்சிஜன் கலவையில என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆழ்கடல்ல நீந்துறவங்களை பார்த்துருக்குறீங்களா? பின்னாடி ஒரு சிலிண்டர் மாட்டிட்டு இருப்பாங்களே, ஃபர்ஸ்ட்லாம் அதுல ஆக்சிஜன் நைட்ரஜன் மிக்சர் தான் இருந்துச்சாம். அது உள்ள போன உடனே அட்மாஸ்பியரை விட கடல் அழுத்தம் எவ்வளவு பயங்கர அழுத்தம் இருக்கும் இல்லையா? ஸோ அழுத்தம் அதிகமா இருக்கும் உள்ள கடல்ல. அவங்க வெளியே வந்த உடனே அவங்களால இந்த ப்ரெஷரை, உள்ள இருந்து வெளியே வந்ததுக்கும் இந்த ப்ரெஷருக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்க மூக்கு காது இதுல எல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ட் இத மாதிரி ஒரு சிச்சுவேஷனை தடுக்கிறதுக்காக தான் ஹீலியம் ஆக்சிஜன் கலவை பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? ஹீலியம் ஆக்சிஜன் கலவை ஆழ்கடலில் நீந்துபவர்களில் பயன்படுது. ஓகேங்களா? அந்த மரைன்ல வந்துட்டு உள்ள டீப் ஸ்விம்மிங் பண்றவங்களுக்கு எல்லாம் பயன்படுது. ஆஸ்துமா சிகிச்சைக்கும் பயன்படுது. ஆஸ்துமாக்கு இப்படி நடிச்சுப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? டிவில எல்லாம் வச்சு ஆஸ்துமாக்கு ஒரு இது வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த இதுலயும் ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சர் தான், ப்ரெஷரை பேலன்ஸ் பண்றது தான் இது எல்லாமே. ஓகேங்களா? சரி,
அதுக்கப்புறம் நியான். நியான் கேஸ் வந்துட்டு சிவப்பு விளம்பர விளக்குகளில் பயன்படுது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் லைட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் நியான் பயன்படும். ஓகேங்களா, நியான் வாயு பயன்படும். நியான் விளக்கு தாவர தோட்டங்கள்ல கூட பயன்படும். சில டைம் ஃபார்மிங்லயும் பயன்படும். தாவர வளர்ச்சியை தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. தாவர வளர்ச்சியை தூண்டுறதுனால நைட்ல நியான் விளக்குகள் தோட்டங்கள்ல பொருத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நானே பார்த்திருக்கேன். டிராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்துட்டு நியான் வாயு வந்து பயன்படுது. ஆர்கான் வாயு டங்ஸ்டன் விளக்குகளில் பயன்படுகிறது. டபிள்யூன்னா என்னது? டங்ஸ்டன். டங்ஸ்டன் விளக்குகளில் பயன்படும். டங்ஸ்டன் விளக்குனா என்ன? நார்மலான நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம்ல, அதான் டங்ஸ்டன் விளக்கு. அதுல உள்ள இருக்கிற கேஸ் என்னன்னா ஆர்கான். இது ரொம்ப முக்கியம். டங்ஸ்டன் விளக்குகளில் பயன்படும் வாயு என்னன்னா ஆர்கான். எந்த மந்த வாயுன்னு கேட்பாங்க? ஆர்கான். இது கிரிப்டான், இது ஜெனான். கிரிப்டானும் ஜெனானும் ஒளிரும் விளக்குகளில் பயன்படுகிறது. அந்த ஃபிளாஷ் லைட்டு, அட்வர்டைஸ்மெண்ட் லைட்ல எல்லாமே இதுவும் பயன்படும். ஓகேங்களா, பளிச்சு பளிச்சுன்னு மின்றது இதெல்லாமே கிரிப்டான் அண்ட் ஜெனான். ஓகேங்களா, நீங்க இப்படி எழுதி வச்சுக்கணும், கிரிப்டான் அண்ட் ஜெனான். ஜெனான் இப்படி எழுதுங்க, சிம்பிளும் போட்டுக்கோங்க. பட் வார்த்தை தான் நம்மளுக்கு முக்கியம். ஒளிரும் விளக்குகளில், ஃபிளாஷ் லைட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்ஸ்ல எல்லாம் வந்து பயன்படுது. ரேடான், ஆர் என்னன்னா ரேடான், ஆர் ஏன்னா ரேடியம். ஓகேங்களா, ரேடான்ல என்ன ரேடான் எதுல பயன்படுதுன்னா புற்றுநோய் சிகிச்சைகளில், ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர்ல பயன்படுது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கதிரியக்க தன்மை கொண்ட வாயு. கதிரியக்க தன்மை கொண்ட மந்த வாயு எதுன்னு கேட்பாங்க? ரேடான். கதிரியக்கம், கதிரியக்க தன்மை உள்ளது. கதிரியக்க தன்மையுடைய மந்தவாயு ரேடான். ஓகேங்களா, புற்றுநோய் சிகிச்சைக்கு அதனாலதான் பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா, சரி. இது ஜென்ரலான சில கொஸ்டின்ஸ். அந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ்லயோ இல்ல தனிமங்களோ அதோட பயன்கள் நம்ம பார்க்கணும், கண்டிப்பா படிக்கணும். பயன்கள் தான் வந்து முக்கியமா எஸ்ஐ எக்ஸாம்க்கெல்லாம் கேட்க போறாங்க. ஸோ அண்டத்தில் அதிகமாக காணப்படும் வாயு எதுன்னு கேட்பாங்க. அண்டம்னா ஸ்பேஸ் தானே. ஹைட்ரஜனும் ஹீலியம் தான். 2 ஹைட்ரஜன்கள் இணைந்து ஹீலியம் உருவாகிட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு லைட்டு. அதுதானே, அந்த எனர்ஜி தான் நமக்கு லைட்டா இப்ப பகலா இருக்கு. புரியுதுங்களா? சோ ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வாயு தான் அண்டத்தில் உள்ள வாயு. ஓகேங்களா, ஸ்பேஸ்ல. அடர்த்தியான தனிமம், இந்த தனிம வரிசை அட்டவணை இருக்குல்ல, 118 தனிமங்கள்லயும் அடர்த்தியானது, அதாவது வெயிட், கனமான தனிமம் எது அப்படின்னா ஆஸ்மியம் அப்படிங்கிறாங்க. வெயிட்டா இருக்குதுனாவே எது ஞாபகம் வரும்? இரும்பு ஞாபகம் வருமா? இரும்பு ஒரு 10 கிலோ உங்களால தூக்க முடியுமா? வெயிட்டா இருக்கும்ல. இரும்பு 10 கிலோ, இது வந்து 3 கிலோ, இரும்பு 10 கிலோக்கு ஈக்குவலா இருக்குங்கிறாங்க. புரியுதுங்களா? இரும்போட 3 மடங்கு இது வெயிட்டா இருக்குமா, ஈக்குவல் வெயிட்டே. புரியுதுங்களா? இரும்பு 3 கிலோவை தூக்கிடலாம், இது 3 கிலோவை தூக்க முடியாதுங்கிறாங்க. 10 கிலோ மாதிரி இருக்குமா இரும்பு. அடர்த்தி குறைவான தனிமம், இருக்கிறதுலயே அடர்த்தி குறைவான தனிமம். இது எப்படி அடர்த்தி அதிகமான தனிமம்? அடர்த்தி குறைவா இருக்கிறது தனிமம்னு கேட்டா லித்தியம், வாயுன்னு கேட்டா ஹைட்ரஜன். நீங்க என்ன ஆப்ஷன்ல என்ன இருக்குதுன்னு பாருங்க. லித்தியம் இருக்கா, லித்தியம் போடுங்க. ஹைட்ரஜன் இருக்கா, ஹைட்ரஜன் போடுங்க. லித்தியம் வந்து தனிமம்னு கேட்பாங்க, ஹைட்ரஜன் வந்து வாயுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அடர்த்தி குறைவான தனிமம் அல்லது வாயு. பிஸ்மத், பிஐனா பிஸ்மத், வயிற்றுப்போக்கு மருந்தா பயன்படுது. ஓகேங்களா, நமக்கு டிசென்ட்ரி ஆயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம டேப்லெட் சாப்பிடுவோம்ல, அதுல எல்லாம் பிஸ்மத் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, கேலியம் அலைபேசிகளில் பயன்படுகிறது. போன் இருக்குல்ல, போன்ல எல்லாம் வந்துட்டு கேலியம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, சிலிக்கான் கூட கணினியில யூஸ் பண்ணுவாங்க. சிலிக்கான் வந்து கணினி சிப்புகளில், இது நிறைய வாட்டி கொஸ்டின்ல கேட்டுக்கிறாங்க. கணினி சிப்புகளில் பயன்படும் வேதிப்பொருள் அல்லது தனிமம் எதுன்னு கேட்டிருக்காங்க? சிலிக்கான், சிலிக்கான் சிப். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜிங்க் கார்பனேட், துத்தநாக கார்பனேட்னு சொல்லுவாங்க. ஜிங்க் என்னன்னு சொல்லுவாங்க? துத்தநாகம்னு சொல்லுவாங்களா? ஜிங்க் கார்பனேட், துத்தநாக கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேலமைன் என அழைக்கப்படுகிறது. ஜிங்க் கார்பனேட்டோட இன்னொரு பேர் கேலமைன். இது எங்க பயன்படுது அப்படின்னா தோல் தொற்று சிகிச்சைகளில் பயன்படுகிறது. தோல் நோய் சிகிச்சைக்கு பயன்படுகிறது. ஓகேங்களா, தோல் நோய் சிகிச்சையில எல்லாம் இருக்குல்ல, இப்ப ஸ்கின் எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஜிங்க் கார்பனேட், கேலமைன் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஜிங்க் கார்பனேட். முகரும் உப்பு என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க? முகரும் உப்பு அப்படின்னா ஸ்மெல்லிங் சால்ட்னு சொல்றாங்க.
அம்மோனியம் கார்பனேட், முகரும் உப்பு அப்படின்னா அம்மோனியம் கார்பனேட் கேட்பாங்க எக்ஸாம்ல. முகரும் உப்பு என அழைக்கப்படுவது எதுன்ட்டு எதையாவது கொடுத்து விட்டுருவாங்க. அம்மோனியம் கார்பனேட் தான் முகரும் உப்பு என அழைக்கப்படுகிறது. இப்போ மேகம் எல்லாம் இருக்குல்ல, மேகங்கள்ல செயற்கை மழை பொழியறதுக்காக தூவப்படும் வேதிப்பொருள் என்னன்னு கேட்பாங்க. என்ன வேதிப்பொருள் மேகங்கள்ல தூவப்படுது? பொட்டாசியம் அயோடைடு ஆர் சில்வர் அயோடைடு. வெள்ளி அயோடைடும் பொட்டாசியம் அயோடைடும் ரெண்டுல எதையோ ஒன்ன போய் மேகத்துல தூவி விட்டோம்னா மழை பொழியும். ஓகேங்களா? செயற்கை மழையை உருவாக்க மேகத்தில் தூவப்படும் வேதிப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா என்னது? பொட்டாசியம் அயோடைடு அல்லது வெள்ளி அயோடைடு. ஓகேங்களா? ஐசோடோப்புகளோட பயன்கள் பார்க்க போறோம். சில ஐசோடோப்புகள் இருக்கு இல்லையா, அதோட பயன்கள்லாம் என்னென்னு பார்க்க போறோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஐசோடோப்புகளின் பயன்கள். ஓகேங்களா? ஸ்ட்ரான்சியம், SR அப்படின்னா ஸ்ட்ரான்சியம் சொல்லுவாங்க. ஸ்ட்ரான்சியம் 90 ஐசோடோப் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுது. புற்றுநோய் சிகிச்சைல வந்துட்டு இது ஸ்ட்ரான்சியம் 90 பயன்படுது ஐசோடோப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி வேற ஸ்ட்ரான்சியமே வேற ஐசோடோப்புகள் இருக்கு, 87 and 18. ஓகேங்களா? இது ரெண்டுமே என்னென்னவா பயன்படுது அப்படின்னா மேக்சிமம் ஆர்கியாலஜியில பயன்படுது. ஓகேங்களா? அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நாணயங்கள் எந்த மூலத்திலிருந்து பெறப்பட்டது, இது மாதிரி ஆர்கியாலஜியில வந்துட்டு மேக்சிமம் இந்த ஸ்ட்ரான்சியம் பயன்படுது. கதிரியக்க சோடறிவானா பயன்படுது. கதிரியக்க சோடறிவான்னா என்னது? கண்டுபிடிக்கிறதா. இப்ப கதிரியக்கம் இங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. கடல்சார் ஆய்வுகள், அந்த மரைன் இதுல எல்லாம் வந்துட்டு இது ஆராய்ச்சியில எல்லாம் வந்துட்டு இது பயன்படுது. விலங்குகளின் இடப்பெயர்ச்சி. இப்ப இந்த விலங்கு இங்கிருந்து வேற எங்கெங்க மூவ் ஆகி போகுது, இந்த ஜியோகிராஃபி சேனல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, கேமரா பிக்ஸ் பண்ணியும் அதுக்குன்னு அதை மட்டும் வாட்ச் பண்றதுக்கு சில பைத்தான்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வாட்ச் பண்றதுக்கு கேமரா அதுலயே பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி சில இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரான்சியம் வந்து ஐசோடோப்பை பயன்படுது. தடய அறிவியல்ல குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு உதவுது ஸ்ட்ரான்சியம் ஐசோடோப்பு. ஓகேங்களா? பாறையின் வயது, ஒரு ராக் இருக்கு அப்படின்னா அது வந்து எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஆர்கியாலஜி மொத்தத்துல என்னது, அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஐசோடோப்பு பயன்படுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அயோடின் 131 மூளை கட்டி தைராய்டு சிகிச்சை எல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் இது வந்துட்டு பயன்படுது. அந்த சிகிச்சை எல்லாம் மூளையில கட்டி வந்துட்டாவோ இல்ல தைராய்டு பிரச்சனை இருந்தாவோ அந்த அயோடின் ஐசோடோப்பு வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? கார்பன் 14 வயதை கணக்கிட, இந்த தாவரங்கள்லாம் இருக்கும்ல, தாவரம் விலங்குகள்லாம் இருக்குல்ல, அதோட வயசை வந்து கணக்கிடுறதுக்கு இந்த கார்பன் ஐசோடோப்பு பயன்படுது. ஓகேங்களா? இப்போ எத்தனை வருஷம் பழமையான அந்த மரம் அப்படின்ட்டு அந்த ரவுண்ட்ஸ் வச்சு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அதோட இதோட அரை ஆயுட்காலத்தை வச்சுட்டு இதை கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? கார்பன் 14 வயது கணக்கிட, கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க. இத கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வயது கணக்கிட C14 பயன்படுது. ஓகேங்களா? சோடியம் 24 ரத்த உறைவு கட்டி இதய செயல்பாடு பற்றி அறிய பயன்படுது. எங்கேயாச்சும் பிளாக் இருக்கும், அந்த ரத்த குழல்கள் இருக்கு இல்லையா, அதுல எங்கேயாச்சும் பிளாக்ஸ் இருந்தாவோ அந்த இதயத்தோட செயல்பாடு சரியா இல்லைன்னாவோ சோடியம் ஐசோடோப்பை வச்சுதான் அதை பார்ப்பாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் அயன் 59 ரத்த சோகை, அப்புறம் கருவுறுதல் சம்பந்தமான பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எதை வச்சு? அயன் 59 வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கொபால்ட் 60, இது சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருந்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். கொபால்ட் 60யும் கோல்டு 198 புற்றுநோய் அறுவை சிகிச்சையில பயன்படுது. அதாவது புற்றுநோய் சிகிச்சை இருக்குல்ல, கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல வந்துட்டு இது ரெண்டுமே பயன்படுது. இது காமனா நம்மளே எழுதிடுவோம். அப்புறம் ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன் 3 என்னன்னு சொல்லுவோம், ட்ரீட்டியம்னு சொல்லுவோமா, உடலில் நீரின் அளவை வந்துட்டு கணிக்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது, நீங்க வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், வாட்டர் கண்டென்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இதை வச்சுதான், இந்த ட்ரீட்டியம் ஐசோடோப்பை வச்சுதான் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரத்த கோளாறு, தோல் நோய் அதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பாஸ்பரஸ் 32 ஐசோடோப்பு பயன்படுது. ஓகேங்களா? ஏதாவது என்ன சொல்றது, தோல்ல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்தாவோ இல்ல உள்ள ரத்தத்துலயும் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் பாஸ்பரஸ் ஐசோடோப்பை வச்சு, கண்ணுல கூட ஏதாச்சும் இது இருந்ததுன்னா அதை பாஸ்பரஸ் ஐசோடோப்பை வச்சு தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இந்த கண் புரையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாமே பாஸ்பரஸ் ஐசோடோப்பை வச்சு தான்
ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதான் வந்து ஐசோடோப்புகளின் பயன்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்பன் 14 இம்பார்ட்டன்ட், அயோடின் இம்பார்ட்டன்ட், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதுவும் ரத்த சோகை, இதுவும் ரத்த உறைவு எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸ்ட்ரான்சியம் வந்து ஆர்கியாலஜியில, தொல்பொருள் ஆராய்ச்சியில பயன்படுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சில வேதிப்பொருள்களோட பயன்கள் பார்ப்போம். நம்ம வேதிப்பொருள்களோட பயன்கள் தான் எக்ஸாம்ல நிறைய கேட்டுட்டே இருப்பாங்க, அதனால பார்க்கலாம். உலர் பனிக்கட்டி. உலர் பனிக்கட்டினா என்னது? ஃபர்ஸ்ட், தண்ணியால் ஆகிற பனிக்கட்டி கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு கேஸ். ஓகேங்களா? அந்த கேஸை -57 டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்ணும்போது அது திண்மமா மாறிடும். ஓகேங்களா? அப்படியே அந்த கேஸ் அப்படியே திண்மமா மாறிடும். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படுகிறது. சாலிடா மாறிடும். கார்பன் டை ஆக்சைடு திண்மமா மாறும், வாயு நிலையிலிருந்து திண்மமா. இந்த திண்மத்துக்கு பேர் தான் உலர் பனிக்கட்டி. உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. என்னது? திண்ம கார்பன் டை ஆக்சைடு. திண்ம கார்பன் டை ஆக்சைடு போடணும். ஓகேங்களா? இப்போ ஆனியன் இருக்குல்ல, ஆனியன்ல நம்ம ஆனியனை கட் பண்ணும்போது என்ன ஆகுது? கண்ணீர் வருதா? அந்த கண்ணீருக்கு காரணமான வேதிப்பொருள் என்னன்னு கேட்பாங்க. ப்ரப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. ஓகேங்களா? ப்ரப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் என்னது? ஆனியன்ல கண்ணீருக்கு காரணமான ஒரு வேதிப்பொருள். ஓகேங்களா? ப்ரப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. தமிழ்லயும் இதே தான். ஓகேங்களா? இப்போ பதங்கமாதல் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல? நேரடியா திண்ம நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுறது தானே பதங்கமாதல். ஓகேங்களா? கேஸா சாலிடா இருந்து கேஸா மாறுறது தானே பதங்கமாதல். பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு எந்த வேதிப்பொருள் கேட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நமக்கு தெரியும்ல, கற்பூரம், அப்புறம் நாப்தலின், அப்புறம் அந்த பாசி குண்டு எல்லாம் இருக்குல்ல, அந்த பாசி குண்டு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஆப்ஷன்ல வைக்க மாட்டாங்க. அம்மோனியம் குளோரைடு அப்படிங்கிறதும் பதங்கமாகும், நாப்தலினும் பதங்கமாகும், அயோடினும் பதங்கமாகும். இது 3 நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பதங்கமாகும் வேதிப்பொருள்கள் எதுன்னு கேட்பாங்க. அம்மோனியம் குளோரைடு, நாப்தலின். நாப்தலினா அந்துருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்துருண்டை, அயோடின், இது 3மே பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு. கற்பூரம் கூட பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு தான். ஓகேங்களா? சரி, இப்போ சில என்ன சொல்றது, சிலதுல இருக்கிற அயனி என்ன, உலோக அயனி என்னன்னு கேட்பாங்க. இப்ப ரத்தத்துல ஹீமோகுளோபின் இருக்கா? ஹீமோகுளோபினில் உள்ள உலோக அயனி எதுன்னு கேட்பாங்க. எது? இரும்பு. ரத்தம் கம்மியா இருக்கு, ரத்தத்துல இரும்பு கம்மியா இருக்கு, இரும்பு சத்து கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ரத்தத்துல இருக்கிற இரும்பு தான் அது. ஓகேங்களா? ஹீமோகுளோபின்ல வந்துட்டு என்ன உலோக அயனி இருக்கு? சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன அப்படின்னா இரும்பு. ஓகேங்களா? அதே மாதிரி குளோரோஃபில்ல சென்ட்ரல் மெட்டல் அயான் என்னன்னா மெக்னீசியம். ஓகேங்களா? Mg, மெக்னீசியம். குளோரோஃபில்லில் உள்ள உலோக அயனி என்ன அப்படின்னா மெக்னீசியம். குளோரோஃபில் எங்க பயன்படுது? தாவரங்கள்ல இருக்கா? எந்த தாவரங்கள்ல இருக்கு? பச்சை தாவரங்கள்ல இருக்கா? பச்சை தாவரங்கள்ல இருக்கிறது மட்டும்தான் என்னது? பசுங்கணிகம் இருக்குதா குளோரோஃபில்? சோ அதுல மெக்னீசியம் இருக்கு. ஓகேங்களா? விட்டமின் B12, விட்டமின் B12 என்ன இருக்கு அப்படின்னா கோபால்ட் அப்படிங்கிற ஒரு உலோக அயனி இருக்கு. ஓகேங்களா? கோபால்ட், விட்டமின் B12 என்ன இருக்குன்னா கோபால்ட் அப்படிங்கிற ஒரு உலோக அயனி இருக்கு. சரி, அப்புறம் பென்சிலின் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுகிறது. குயின் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க இத. ஓகேங்களா? இது ஏன் குயின் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது வந்து 2ஆம் உலக போர்ல எக்கச்சக்க உயிர்களை காப்பாத்துச்சான் அந்த தொற்றுல இருந்து. ஓகேங்களா? சோ அலெக்சாண்டர் பிளமிங்கால் கண்டுபிடிக்கப்பட்டது தானே பென்சிலின். பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையிலிருந்து எடுக்கப்படுறது. இது வந்து ஒரு ஃபங்கை. ஓகேங்களா? இது வந்து ஒரு பூஞ்சையிலிருந்து எடுக்கப்பட்டது. என்ன பூஞ்சை? பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையிலிருந்து எடுக்கப்பட்டது. யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? அலெக்சாண்டர் பிளமிங்கால கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் ஆக்சிடென்டலா கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? இத ஸ்டெஃபிலோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை லெபார்டரியில வளர்த்திட்டு இருக்கிறாரு. அது வந்து ஒரு நாள் இறந்து போயிருது. ஏன் இறந்து போச்சு அப்படின்னு அவர் இது பண்ணும்போது அதுல இந்த பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை படர்ந்துருக்குது. அப்போ அந்த பூஞ்சையை நமக்குள்ள செலுத்தினா நமக்குள்ள இருக்கிற பாக்டீரியாவையும் அது கொன்றும் இல்ல, அந்த பாக்டீரியா நிமோனியாவை காஸ் பண்ணும், நிமோனியா ஃபீவரை. ஸோ அப்போ நமக்குள்ள அதை போடும்போது அந்த ஃபீவரை அதுக்கு கியூர் பண்ணிடும்ல, ஏன்னா அந்த இதை கொன்றும் இல்லை இந்த பூஞ்சையை அப்படின்னு அவருக்கு நினைக்கிறாரு. ஸோ அதுதான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிச்சு. ஓகேங்களா? உலகின் முதல் நுண்ணுயிர் கொல்லி என்னன்னா இதுதான். ஆனா தமிழர்கள் அந்த காலத்திலேயே என்ன பண்ணுவாங்களாம், காயம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரொட்டி இருக்குல்ல, ரொட்டி மேல
பூஞ்சை படர்ந்துருக்குள்ள அந்த ரொட்டியை எடுத்து கையில கட்டிப்பாங்களாம். அப்போ வந்து அவங்களுக்கு அப்பவே அந்த அறிவு இருந்திருக்கு, அதாவது அந்த பூஞ்சை வந்து அந்த தொற்றை வந்து சரி பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. பெனிசிலின் பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிறதுல இருந்து எடுக்கப்பட்டது. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது எதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. பிசி எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. மீசா ஒயிட் அப்படின்னா என்ன? மீசா ஒயிட் மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. மீசா ஒயிட் கலவை அப்படின்னா என்னன்னா, அயன் பில்லர் எங்க இருக்கு தெரியும்ல, அசோகா பில்லர், அயன் பில்லர்ல சொல்லுவாங்கல்ல, நம்ம இந்திய முத்திரையே அதுல இருந்து தானே எடுக்கப்பட்டது, இந்த சாரநாத் தூண்ல. அந்த தூணு 1600 வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க. இன்னும் துருப்பிடிக்கலன்னு சொல்றாங்க. ஒரு வாரம் அப்புறம் வந்து பார்த்தாவே இரும்பெல்லாம் துருப்பிடிச்சிருக்கு. அங்க 1600 வருஷம் மழையிலையும் வெயிலையும் மாறி மாறி இருந்திருக்கு. ஏன் துருப்பிடிக்கல அப்படின்னா, இது மாதிரி மீசா ஒயிட் அப்படிங்கிற ஒரு மிக்சரை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. குரோமியம், ஜிங்கு அதெல்லாம் போட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, முலாம் பூசியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கலந்து ஒரு கலவை இருக்கு, அதுக்கு பேர் தான் மீசா ஒயிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. டெல்லி இரும்பு தூண்ல பயன்படுத்தப்பட்ட கலவைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நைட்ரோ லைம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. கால்சியம் சயனமைடு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கால்சியம் சயனமைடு நைட்ரோ லைம் என அழைக்கப்படுகிறது. கால்சியம் சயனமைடு நைட்ரோ லைம் என அழைக்கப்படுகிறது. இருக்கிற எல்லா தனிமங்கள்லயும் அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் எதுன்னு கேட்பாங்க. which has high melting point அப்படின்னு கேட்பாங்க. டங்ஸ்டன். அதனாலதான் அதை நம்ம பல்புல பயன்படுத்துறோம். அதிக உருகுநிலை கொண்டது 3310 டிகிரி செல்சியஸ் கொண்டதா அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் என்னன்னா டங்ஸ்டன். ஓகேங்களா. அதிக அளவு மின்சாரத்தை கடத்துவது எது? எந்த உலோகம் பயங்கரமா மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னா வெள்ளி தான். ஏன் அப்ப வெள்ளியை யூஸ் பண்ணாம காப்பரை யூஸ் பண்றோம்? வெள்ளி ரொம்ப காஸ்ட்லி, அதனால காப்பரை யூஸ் பண்றோம். ஓகேங்களா. மின்சாரத்தை கடத்தவே கடத்தாதுப்பா இந்த உலோகம் அப்படின்னா 2 உலோகங்கள், டங்ஸ்டன், பிஸ்மத். டங்ஸ்டனும் பிஸ்மத்தும் அதாவது அந்த 2 உலோகங்களும் மின்சாரத்தை கடத்தாது. ஓகேங்களா. கார்பன் காம்பவுண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா. கார்பனும் அதன் சேர்மங்களும் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ கார்பன் அப்படிங்கிறது ஒரு அலோகம், நான் மெட்டல். எப்பயுமே உலோகத்தை தான் உலகம் செலிப்ரேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு அலோகத்தை செலிப்ரேட் பண்ணுது அப்படின்னா அது கார்பனா தான் இருக்கும். கார்பனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா உயிர் வேதியியல் அப்படிங்கிறாங்க. கார்பனை பத்தின படிப்பை உயிர் வேதியியல் அப்படிங்கிறாங்க. நிறைய உலகின் வேதியியல் அப்படிங்கிறாங்க. கார்பனை பேக் போனா வச்சுட்டு there are so many field arises. ஓகேங்களா. நிறைய ஃபீல்டு உருவாகிட்டே இருக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் தான் பேக் போன். ஓகேங்களா. ஸோ கார்பனை ஏன் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுது, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கேட்டனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சங்கிலி பிணைப்பு. கார்பனோட இணைதிறன் என்னது? 4. கார்பனோட இணைதிறன் 4. கார்பன் 4 பக்கமுமே அப்படியே செயின் மாதிரி எவ்வளோ செயின் வேணா அதை ஃபார்ம் பண்ணிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஸ்பெஷல் கேரக்டர் பாத்தீங்கன்னா பாருங்க, வைரம் கூட கார்பன் தான். நிறைய அலோகத்திலேயே கார்பன் தனிச்சு நிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் கார்பனோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்படியே வியந்துருவோம். அப்படியா அப்படின்னு அப்படியெல்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் பத்தி என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. கார்பனோட அணு எண் என்னன்னா 6, நிறை எண் என்னன்னா 12. ஓகேங்களா. அல்லோட்ரோப்ஸ்னா என்னது? புறவேற்றுமை வடிவங்கள். புறவேற்றுமை வடிவம்னா என்னது? ஒரே மாதிரியான வேதியியல் பண்புகளையும் வெவ்வேறு இயற்பியல் பண்புகளையும் கொண்டிருக்கும். பார்க்க வேற மாதிரி இருக்கும், ஆனா வினைபுரியறது எப்படிதான் இருக்கும்? கார்பன் மாதிரி தான் வினைபுரியும். ஓகேங்களா. அதான் புறவேற்றுமை வடிவம். ஒரே மாதிரியான வேதி பண்புகளையும் மாறுபட்ட வடிவங்களையும் கொண்ட தனிமங்களுக்கு புறவேற்றுமை தனிமங்கள் என்று பெயர். ஓகேங்களா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் புறவேற்றுமை வடிவம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். 5 இருக்கு. வைரம் ஃபர்ஸ்ட் புறவேற்றுமை வடிவம் வைரம். கிராஃபைட், கிராஃபீன், புல்லுரின், நிலக்கரி, இதெல்லாம் ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா. வைரம் எவ்வளவு கேரட்? இந்த கோஹினூர் வைரம். வைரத்தை அளவிடுற அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா காரட் தான். தங்கத்தையும் கேரட் தானே சொல்லுவாங்க. தங்கம் எவ்வளவு கேரட் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி வைரத்தையும் கேரட் தான் சொல்லுவாங்க. அந்த கோஹினூர் வைரம் சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளவு கேரட்னா 105 கேரட். ஏன் வைரம் இவ்வளவு மின்னுது? இதோட தன்மை என்ன அப்படின்னா முழு அக எதிரொலிப்பு. முழு அக எதிரொலிப்பு.
அதனாலதான் அந்த வைரம் வந்து அவ்வளோ மின்னுது. ஓகேங்களா, முழு அக எதிரொலிப்பு தன்மையின் காரணமா தான் ஆப்பிரிக்க கண்டங்கள்ல நிறைய எடுக்கப்படுது. ஓகேங்களா, மத்திய பிரதேசத்திலயும் இங்க எடுக்கப்படுது, ஆந்திராலையும் வைரம் வெட்டி எடுக்கப்படுது. ஓகேங்களா, சரி. இப்ப வைரத்தை யாரு வைரம் வந்து கார்பன் அப்படின்னு கண்டுபிடிச்சது அப்படின்னா லவாய்சியர், ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படுறவர், வேதியியலின் தந்தை என அறியப்படுபவர் வந்து லவாய்சியர், ஆண்டனி லவாய்சியர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாள் ஒரு குடுவை எடுத்துக்கிறாரு, அதுக்குள்ள வைரத்தை போடுறாரு. ஓகேங்களா, வைரத்தை போட்டு சூடு பண்றாரு, ஹீட் பண்றாரு. ஓபன் பண்ணும்போது வைரத்தை காணோம். அவர் உள்ள வைரம் மட்டும்தான் வச்சாரு, அவர் அங்கேதான் இருக்கிறாரு, எப்படி வைரம் காணாத போச்சு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் புகை இருக்கு. அந்த புகை என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு. உள்ள ஆக்சிஜன் இருந்திருக்கும். அப்போ வைரம் என்னவா தான் இருந்திருக்கணும், கார்பனா தான் இருந்திருக்கணும். அப்பதான் அந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கணும் தானே. அப்போ கார்பனும் வைரமும் கார்பன் தான் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா அவர் தான், லவாய்சியர் தான். ஓகேங்களா, கார்பன் தான், ஒண்ணுமே கிடையாது, வெறும் கரி தான் வைரம். ஓகேங்களா, கிராஃபைட் அப்படிங்கிறது இந்த பென்சில் இருக்கு இல்லையா, உள்ள நம்ம எழுதுறோம்ல பென்சில், அந்த பென்சில் தான் கிராஃபைட். ஓகேங்களா, கார்பனோட இன்னொரு புறவேற்றுமை வடிவம் கிராஃபைட். இது கருப்பு ஈயம் என அழைக்கப்படுகிறது. கருப்பு ஈயம், பிளாக் லெட் அப்படின்னா என்னன்னா இந்த கிராஃபைட் தான். இந்த கிராஃபைட்டுக்கு நிறைய ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. இந்த வைரம் வந்து மின்சாரத்தை கடத்தாது. கார்பனோட இந்த கிராஃபைட் மட்டும்தான் மின்சாரத்தை கடத்தும். அலோகங்கள்லயே மின்சாரத்தை நன்கு கடத்தும்னா இந்த கிராஃபைட் தான். ஓகேங்களா, கேட்பாங்க மின்சாரத்தை நன்கு கடத்தும் அலோகம் அப்படின்னு கேட்பாங்க, கிராஃபைட். மற்ற எதுவுமே மின்சாரத்தை கடத்தாது. ஓகேங்களா, சரி. இந்த கிராஃபைட் எப்படி இருக்குன்னா ஒரு தேன் கூடு மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். அந்த பென்சின் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி இப்படி தேன் கூடு மாதிரி போயிட்டே இருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கும். இதோட ஒரு லேயர் அதுதான் கிராஃபீன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, சரி. இந்த கிராஃபைட்டை 3700 டிகிரி செல்சியஸ்க்கு சூடு பண்ணும்போது, அதாவது சூடும் பண்ணணும், அழுத்தமும் கொடுக்கணும். கடல் மட்ட அழுத்தத்தை விட அதிகமா கொடுக்கணுங்கிறாங்க. எப்படி கொடுக்க முடியும், அவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம்னா அது வைரமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பட் இட் இஸ் நாட், இது செஞ்சிருக்காங்க, பட் இது அதுக்காகிற செலவு விட வைரத்தை போய் தோண்டியே எடுத்துடலாம், அவ்வளோ எக்ஸ்பான்ஷன் இதுக்கு ஆகுது. ஸோ கிராஃபைட்டை 3700 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே சூடு பண்ணும்போது வைரம் கிடைக்குது. அதே மாதிரி 3500 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வைரத்தை சூடு பண்ணும்போது அது பதங்கம் ஆயிடுது. பதங்கமாகி என்னவா மாறுது, பதங்கம் ஆகல்னா என்ன, திண்ம நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுறதானே வைரம் பதங்கமாகும். என்னவா இருந்து வைரமா இருந்து கார்பன் டை ஆக்சைடா போயிடும் பதங்கமா. ஓகேங்களா, சரி. கிராஃபைட் பார்த்தாச்சு. இது கிராஃபைட். கிராஃபைட்டோட ஒரு லேயர் தான் என்னது, கிராஃபீன். கிராஃபீன் அப்படிங்கிறது ஒரு அந்த பண்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்திலேயே வலிமையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபீன் அப்படிங்கிறாங்க. உலகத்திலேயே வலிமையானது. அப்போ அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு கேட்டால் உலகத்திலேயே மிக லேசானது எதுனாலும் கிராஃபீன் அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. உலகத்திலேயே என்ன சொல்றது, ஒரு 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 லேசான பொருள்னு ஒன்று அறியப்படுது, உலகத்திலேயே அதுதான் ஸ்ட்ராங் ஆனதுன்னு அறியப்படுதுன்னா இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. இந்த கிராஃபீன் தான். கிராஃபீன் தான் இன்னும் அடுத்த 50 வருஷத்துக்கு ஆட்சி செய்ய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இனி எல்லாமே கிராஃபீனால மாற்றப்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய டெக்னாலஜிஸ் கிராஃபீனை வச்சு வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா, ஸோ கிராஃபீன் அப்படின்னா அது ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்திலேயே மிக வலிமையான தனிமம்னாலும் தான், மிக லேசானதுனாலும் அதுதான். 0.77 மில்லிகிராம் தான் இருக்குமா கிராஃபீன். இது அந்த ஒரே லேயர் தான் கிராஃபீன். ஓகேங்களா, சரி. அடுத்தது புல்லுரின். புல்லுரின் அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் தான் கண்டுபிடிச்சாரா அதனால புல்லுரின்னு பேர் வச்சுட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. C16 60 கார்பன்கள் சேர்ந்து ஒரு பந்து மாதிரி உருவாயிருக்கும். பக்மினிஸ்டர் புல்லுரின் அப்படின்னு இதை அழைப்பாங்க. பக்மினிஸ்டர் புல்லுரின் அப்படின்னா என்னன்னா அது அவரு கண்டுபிடிக்கல, அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் இதை பக்மினிஸ்டர் புல்லுரின் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு அமெரிக்க கட்டிட சிற்பி. ஓகேங்களா, அவர் அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி கட்டிடம் செய்யறதுல சிறந்தவர். ஓகேங்களா, அவரோட நினைவா இந்த பேரை வச்சிருக்காங்க. C60க்கு அந்த பால் ஷேப்ல இருக்கிறதுனால அந்த அவரோட பேர் பக்மினிஸ்டர் புல்லுரின் அப்படின்னு வச்சிருக்காங்க. புல்லுரின்னு சொல்லுவாங்க, C16 சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு பேர் பக்கி பந்து அப்படின்னு அழைப்பாங்க. உங்க எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பக்கி பந்து
அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேங்களா, இதை பக்கைப்பந்துன்னு சொல்லுவாங்க. C60 ரொம்ப முக்கியம். அதோட C60 இருக்கும், 40 இருக்கும். ஓகேங்களா, அந்த கார்பன் நம்பர் வேரி ஆகும். சரி, அதுக்கப்புறம் நிலக்கரி கருப்பு வைரம் என அழைக்கப்படுகிறது. கோல் தானே, கோல் 4 வகையா இருக்கா, ஆந்த்ரசைட் அதிகமான தரம் மிகுந்ததா. ஸோ அதெல்லாம் நிலக்கரி வந்து கருப்பு வைரம். ஏன்னா அது அவ்வளோ பயன் இருக்கு. நிலக்கரியிலிருந்து மின்சாரம் எடுக்கிறாங்களா, அந்த கோல் நிறைய இருக்கா நிலக்கரி. ஸோ அதனால அது கருப்பு வைரம் என அழைக்கப்படுகிறது. அதோட யூசஸ்னால. ஓகேங்களா, எப்பயுமே அதுக்கு பயன் அதிகமாக இருந்தால் அதை அப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் கார்பனோட புறவேற்றுமை வடிவம். டிஎன்பிசி இருக்குல்ல, டிஎன்பிசி இப்போ குரூப் 2க்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டுருக்காங்க. அதுல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது விளக்கமா கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்களை விவரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். இது எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, சரி, கார்பனோட பயன்கள் பார்க்கலாம். கார்பன் மோனோ ஆக்சைடு CO அப்படின்னா கார்பன் மோனோ ஆக்சைடு. இது நீர்வாயுவாக பயன்படுகிறது. நீர்வாயு அதோட H2 + CO ரெண்டும் சேர்ந்ததுதான் நீர்வாயு. இதுவே ஒரு வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நீர்வாயுவின் பகுதி பொருள்கள் என்னன்னு. H2வும் CO சேர்ந்ததுதான் நீர்வாயு. ஓகேங்களா, CO அதாவது கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஈனி அப்படிங்கிறாங்க. ஈனினா கிவர், கொடுக்கறது தான் ஈனி. என்னத்தை கொடுக்குது அப்படின்னா எலக்ட்ரான்களை கொடுக்குது. ஓகேங்களா, ஒடுக்கும் காரணியா பயன்படுது. எலக்ட்ரானை கொடுக்கறதுனாலதான் இது ஒடுக்கும் காரணியா பயன்படுது. ஓகேங்களா, இது வந்து ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணி. ஓகேங்களா, வெரி டாக்ஸிக். கார்பன் மோனாக்சைடு ரொம்ப டாக்ஸிக். இன்ஹால் பண்ணோம்னா இது பயோ வார் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஹிட்லர்லாம் அப்படிதான் பண்ணுவாராம். ரூமை சாத்திட்டு கார்பன் மோனாக்சைடு உள்ள அனுப்பிச்சிருவாராம். ஸோ அது வந்து பயோவார் கேஸாலாம் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து பயன்படுது. கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான்கள்ல பயன்படுது. அந்த ஃபயர் வந்துருச்சுன்னா ஆக்சிஜன் இருந்தா தானே எரியும். ஆக்சிஜனுக்கு ஆப்போசிட் என்னது, கார்பன் டை ஆக்சைடு. தீயணைப்பானா பயன்படுது. ஓகேங்களா, யூரியா தயாரிப்பில் பயன்படுகிறது. யூரியா உரம், நைட்ரஜன் உரம் தானே யூரியா, அது தயாரிக்க பயன்படுகிறது. பழங்களை பழுக்க வைக்க புகை போடுறதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்து சைட்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா புகை போடுறது? அதான் கார்பன் மோனாக்சைடு தானே புகை, அதான் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு புகை. ஓகேங்களா, பழம் பழுக்க வைக்க. உலர் பனிக்கட்டியா பயன்படுதுன்னு பார்த்தோமா, திண்ம கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டியா பயன்படுச்சா. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொட்டி தயாரிப்பில் பயன்படுகிறது. ரொட்டி இருக்குல்ல, ரொட்டி அந்த பேக்கரிஸ்ல எல்லாம் செய்வாங்கல்ல, பன்னு, அதுல எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு வந்து பயன்படுது. ஓகேங்களா, கால்சியம் கார்பனேட் அமில நீக்கியா பயன்படுது. இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. அமில நீக்கி அல்லாதது எதுன்னு கேட்டிருந்தாங்க. கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துட்டு இன்னொன்னு சோடியம் சல்ஃபேட் கொடுத்துருந்தாங்க. சோடியம் சல்ஃபேட் கிடையாது. கார்பனேட் அப்படின்னு வந்துட்டாவே அது அமிலத்தை நீக்கும். ஓகேங்களா, இது பேஸ். கார்பனேட் வந்துட்டாவே பேஸ், அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணுமா. ஸோ அமில நீக்கி. பவர் ஆல்கஹால், பவர் சக்தி ஆல்கஹால் அப்படின்னு சொல்றாங்க. சக்தி ஆல்கஹால் என்னன்னா பெட்ரோலோட சேர்ந்து எத்தனால. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போட்டிருக்கா, அடுத்த 2 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணணுமா, பெட்ரோலோட எத்தனால கலந்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்களா. ஸோ அதுதான் பெட்ரோலோட எத்தனால கலக்கிறதுக்கு பேர். 20% எத்தனால கலக்க சொல்லியிருக்காங்களா. ஸோ அதுதான் அந்த இதுக்கு பேர் தான் சக்தி ஆல்கஹால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, எரிசாராயம் அப்படின்னா என்ன அப்படின்னா 95.68% எத்தனாலும் 4% நீரும் இருக்கிறதுக்கு பேர் தான் எரிசாராயம். ஓகேங்களா, எரிசாராயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எத்தனாலோட பர்சன்டேஜ் 65 இருக்கும். அதான் வந்து எரிசாராயம் அப்படின்னு அழைக்கப்படுது. எரிசாராயம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பேனுடுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, பட் அஃபிஷியலாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அது வந்து ஒரு புகைத்தடுப்பானா பயன்படுது. ஓகேங்களா, அதை வந்து நம்ம வேற மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து கொஞ்சம் மெத்தில் போட்டுருவாங்க. மெத்தில் போட்டுட்டாங்கன்னா தான் அது என்னவாயிடுது, அது கள்ள சாராயமா மாறிடுதுங்களா. அப்போ கண்ணு போயிடும், சம்டைம்ஸ் இறந்து போயிடுவாங்க. ஓகேங்களா, அதில் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா மெத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மெத்தில் பிரிடின் கூட சம்டைம்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஆட் பண்ண சாராயத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா டீநேச்சுரட், அதாவது அதோட இயல்பு தன்மையை இழந்த டீநேச்சுரேட்டட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி, சதுப்பு நிலவாயு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீத்தேன் சதுப்பு நிலவாயு அப்படின்னா மீத்தேன், அதாவது இந்த சதுப்பு நிலம்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே எப்படி இருக்கும், அப்படியே மண்ணு புதஞ்சு ஒரு மாதிரி இருக்கும்ல, சேர் மாதிரி இருக்கும்ல, அங்கெல்லாம் உருவாகிற வாயுன்னா மீத்தேன் தான். ஓகேங்களா, நிறைய காட்டுல கூட மீத்தேன் வாயு உருவாயிரும்.
நிறைய, அதாவது அது அப்படியே மக்கி மக்கி மீத்தேன் வாயு உருவாயிடும். அதனாலதான் தீ ரொம்ப அங்க ஈஸியா ஃபயர் பிடிச்சிருது, வந்துருது, தீ பிடிச்சிருது. ஓகேங்களா? சரி. பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னா என்னது அப்படின்னா, பொட்டாசியம் டைக்ரோமேட் எங்க, இது வந்து ஒரு ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். இது எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, குடிச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இது ஆரஞ்சு கலர் இருக்கும், ஒருவேளை குடிச்சிருந்தா அது பச்சை கலர் மாறிடும். பொட்டாசியம் குரோமேட் அது என்னவா மாறும் அப்படின்னா இது வந்து ஒடுக்கமடைஞ்சிரும், குரோமிக் அயனியா ஒடுக்கமடைஞ்சிரும், எத்தால் ஆக்சிடைஸ் பண்ணிட்டு. ஓகேங்களா? இது வந்து ஆரஞ்சு நிறத்திலிருந்து குரோமிக் அயனியா பச்சை நிறத்துக்கு மாறுச்சு அப்படின்னா அவங்க எத்தனால் குடிச்சிருக்கிறது கன்ஃபார்ம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு அந்த பிரீத்திங் இதுல எல்லாம் வந்துட்டு பயன்படுது. ஓகேங்களா? அவ்வளவுதான்.